நான் சிதம்பர சுப்பிரமணியன் எழுதின மண்ணில் தெரியுது வானம், அந்த தலைப்பே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்லி. ஆனால் இந்த மண் வந்து அந்த சொர்க்கம் மாதிரி இருக்கா, ஏன் இல்லை, என்ன பண்ணுனா அப்படிங்கிறது அந்த புத்தகத்தில். அதுக்காக அது ஒரு நீதி போதனை புத்தகம் இல்லை, அது ஒரு நாவல். ரொம்ப முன்னால் எழுதுனது நான் சிதம்பர சுப்பிரமணியன். ரொம்ப அற்புதமான தருணங்கள்லாம் அதில் இருக்குது, நுவான்சஸ் இருக்குது, ரொம்ப பெரிய வேல்யூஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க முடியாத, கேட்டால் கூட இப்படிலாம் நடந்திருக்குமா, நம்பவே முடியலையே, ஃபேண்டசி மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரியான அனுபவங்கள்லாம் அந்த புத்தகத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் நாவல். அவர் ரொம்ப பெரிய ஒரு சினிமா நிறுவனத்தில் மேனேஜராக இருந்தவர் சிதம்பர சுப்பிரமணியன். காந்தியோடலாம் ஒரு சிறுவனாக, ஒரு 20 வயது இளைஞனாக அந்த தன்னுடைய குருநாதன் தீஜா ரங்கநாதன் அவரோட குரு எழுத்தில் அவரை பற்றி, அந்த தீஜா ரங்கநாதனும் அதில் அந்த நாவலில் வருவார், காந்தியும் வருவார், கேரக்டர்ஸாக வருவாங்க. அது வந்து நான் என்னோட நண்பர்கள்ட்ட சொல்கிறது வழக்கம் என்னென்னா, அந்த புத்தகத்தை வாங்கி அதில் இருக்கிற சில பக்கங்களை ஒவ்வொரு பக்கமாக நம்ம பசங்களுக்கு பிள்ளைங்களுக்கு படித்து காமிச்சா கூட இந்த சமூகம் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது வழக்கம்.